பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த மார்ச் மாதம் 21ஆம் நாள் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயரிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, மகிழ்ச்சியான குளிர்ச்சியான ஆண்டவரே, காலை வேலைக்காக என்று சொல்லுகிறோம். நேற்று தினத்தில் ஆண்டவரே பரிசுத்த வெள்ளி ஆண்டவரே லெந்துகால ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்று உடைய வார்த்தைகளை கேட்டோம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த காலையிலும் உடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட சிலுவைக்கு நேராக எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள கிருபைத்தார். நாளின் இறைச்செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும். அடியனையும் அன்பர் சாரும் சகசாரியும் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒலிக்கின்ற இல்லங்களிலே இறை அமைதி, சமாதானம், சந்தோஷம், விடுதலை, மனமகிழ்வு ஆண்டவரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய சிலுவைக்கு நேராக எங்களை ஆண்டவர் நேர் ஆயத்தப்படுத்தும். இறை மகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே இயேசுவின் சிலுவை பாடுகளை நாம் தியானிக்க கல்வாரியின் கருணை இதே இந்த பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். கல்வாரியின் கருணை இதே இந்த பாடல். கல்வாரியின் கருணைதே காயங்களில் காணுதே, கர்த்தன்னேசு ஆருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன்னேசு ஆருணக்கா கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோராயுன்னை மாற்ற விலையாக இந்தனாரே, விலையேற பெற்றோராயுன்னை மாற்ற விலையாக இந்தனாரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ எவ்வன்பு கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனாரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனாரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகளேற்றவரா தொங்குகின்றார் பாதகன் போ மங்க வாழ்வழிக்கவே, தொங்குகின்றார் பாதகன் போ மங்க வாழ்வழிக்கவே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனாரே, விலையேற பெற்றோ
கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையே அன்பினாயே சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையே அன்பினாயே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற தேருரத்தாமே அவர் வீழாவிருந்து பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயாவே. மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயாவே. விலையேற பெற்ற தேருரத்தாமே அவர் வீழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தன்னே பாருரங்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தனே பாருரங்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பிதாவாகிய கடவுளத்திலிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த பகுதியில் நாம் இயேசு துன்புற்று இறத்தலும் அவருடைய உயிர்த்தெழுதலும் இயேசுவை கொல்ல சதித்திட்டம் என்ற பல கட்டங்களை பார்க்கிறோம். அதில் முக்கியமாக இயேசுவுக்கு நறுமண தைலம் ஊற்றிய மரியாவை பற்றி அல்லது பெண்ணை பற்றி நாம் பார்க்கிறோம். இயேசுக்கு செய்யப்பட்ட விலை மதிப்பற்ற அன்பு இந்த பகுதி இயேசுவின் மரணத்தை பற்றி அறிவிப்போடும். பெத்தானியாவில் மரியாளின் அதாவது மத்தேயில் ஒரு ஸ்திரீ என்று குறிக்கப்பட்டுள்ளது உயர்ந்த அன்பின் செயலோடும் தொடங்குகிறது. முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட இயேசுவின் மரணம். இயேசு தாம் சிலுவையில் அறையப்பட போவார் என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துகிறார். இது தெய்வீக திட்டம். மனிதர்களின் சூழ்ச்சிக்கு மத்தியிலும் கடவுள் குறித்த காலத்தில் பஸ்கா பண்டிகை இயேசு பலியாக போகிறார். மனுஷீக சூழ்ச்சி பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தந்திரமாக இயேசுவை கொல்ல திட்டமிடுகிறார்கள். ஆனால் இயேசுவின் மரணம் தற்செயலானதல்ல, அது நமக்கான மீட்பின் திட்டம். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இந்த பகுதி மார்க் 14ஆம் அதிகாரம் 1-2, லூக்கா 22 1-2, யோவான் 11:45-53 ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு இவ்வாறெல்லாம் உரையாற்றி முடித்த பின்பு தம் சீடரிடம் பாஸ்கா விழா 2 நாட்களில் வரவிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது மானிட மகன் சிலுவையில் அறையப்படுவதற்கென காட்டி கொடுக்கப்படுவார் என்றார். அதே நேரத்தில் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் காய்பா என்னும் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் ஒன்று கூடினார்கள்.
இயேசுவை சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்ய அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்பது உலக பிரகாரமான அரசியல், காழ்ப்புணர்ச்சி, மத குருமார்களின் சூழ்ச்சி எல்லாமே இருக்குது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேல தெய்வீக திட்டம் ஒன்று இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தெய்வீக திட்டத்தினால்தான் இயேசு சிலுவையில அறையப்பட்டார். அது நமக்கு நன்றாகவே தெரியும். இது எதனால? நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக நாம் செய்த பாவங்களுக்கு தக்கவராக சிலுவையில் அவர் அறையப்பட்டார். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்த்து புரிந்து கொள்கிறோம். இது இல்லாம அந்த சிலுவையில் அறைவதற்கு இயேசுவை வழிநடத்தினது எது அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் சூழ்ச்சி ஒன்று. பிலாத்துனுடைய அரசியல், ஏரோதனுடைய அரசியல், மத குருமார்களுடைய அரசியல், இந்த எல்லா அரசியலும் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவை சிலுவை பாதைக்கு நேராக வழி நடத்தியது. அப்போ நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குது, அக்கிரமமா இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல சாதாரணமா நடக்குது. எல்லா இடங்களிலும் அப்பாவிகளை கொன்று குவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கு இஸ்ரேல் இராணுவம், ஈரான் இராணுவம் யாரை கொள்ளுகிறது? சாதாரண அப்பாவி மக்களை. இஸ்ரேல் ஈரான் மேல குண்டு போடும்போது சாதாரண குழந்தைகள், +2 படிக்கிற, +1 படிக்கிற பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு குவித்தது. அதே போல ஈரான் குண்டு போடும்போது சாதாரண மக்கள், இஸ்ரேலில் இருக்கின்ற சாதாரண சிவிலியன்ஸ் அப்போ பாதிக்கப்படுவது இவர்களுடைய அரசியலினால, இவருடைய காழ்ப்புணர்ச்சினால, தலைவர்களுடைய அந்த ஈகோ என்று சொல்லப்படுகின்ற அந்த காரியத்தினால பாதிக்கப்படுவது, விட்டு கொடுக்காத தன்மையினால பாதிக்கப்படுவது சாதாரண மக்கள் தான். இங்க இயேசு ஆண்டவர் சாதாரணமான மனிதனாய் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு உலக இரட்சகராய், மீட்பராய், நமக்காக கல்வாரி சிலுவையை சுமக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாய் இருந்தது. அது கடவுளுடைய திட்டம், அதை நிறைவேற்றினார். அதற்காக மனிதனுடைய அந்த செயல்பாடுகள், சிந்தனைகள், திட்டங்கள் எல்லாம் அது அழகா அது காய் நகத்தினே போறார். அதான் முதல் பகுதியில் நம்ம பார்க்கிறோம். 6 முதல் 9 நம்ம பார்க்கும்போது பெண் ஒருவர் நறுமண தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 14:3-9, யோவான் 12:1-8 பார்த்தீங்கன்னா பெத்தானியாவின லாசருவினுடைய சகோதரி மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். ஏற்கனவே சீமோனை குணமாக்கிய ஆண்டவர், அவர் தொழுநோயாளி. அங்கு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது விலை உயர்ந்த நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழுடன் பெண் ஒருவர் அவரிடம் வந்து அதை அவர் தலையிலே ஊற்றினார். அதை கண்ட சீடர்கள் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவேதன், இதை நல்ல விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். இதை அறிந்த இயேசு, ஏன் இந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலை. ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கிறார்கள், அதனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்க போவதில்லை. இவர் இந்த நறுமண தைலத்தை எனது உடல் மீது ஊற்றி எனது அடக்கத்திற்கு ஆயத்தம் செய்தார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் அப்பெண் செய்ததும் எடுத்து உரைக்கப்படும், இவரும் நினைவு கூறப்படுவார் என்று நான் உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னொரு பகுதியில் நாம் பார்க்கும்போது இயேசுவின் கால்களுக்கு அந்த தைலத்தை தடவி அவர் தன்னுடைய மயிரினால, அது முடியினால அந்த பாதத்தை துடைத்தார் என்று வரும். இந்த இடத்துல இயேசுவின் தலைமையில அவருடைய குப்பியிலிருந்து, சிமிழிலிருந்து அந்த தைலத்தை ஊற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். இது எதற்காக அப்படின்னா, இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை முதல்ல நம்ம பார்க்கிறோம். அவருடைய பேரே நமக்கு தெரியும், கிறிஸ்து. கிறிஸ்து அப்படின்னாவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதற்காக அப்படின்னா, ராஜாவாக அல்ல, இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக அல்ல, மாறாக கல்வாரி சிலுவையில நமக்காக மரிப்பதற்காக அவரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் கடவுள். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நாம் செய்த அநியாயங்களுக்காய், செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காய் இயேசுநாதர் முன்பாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதை ஒரு மனிதன் மூலமாக, இந்த பெண் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும், சவுலை சாமுவேல் தைல குப்பினாலே அபிஷேகம் பண்ணினார். அதே போல சாமுவேல் தாவீதை தைல குப்பினாலே அபிஷேகம் பண்ணினார். இது
இஸ்ரவேல் தேசத்துல ராஜாக்களுக்கு அங்க அவங்க செய்கின்ற சடங்குகள் இல்லையா. அப்போ இங்கேயும் இயேசு ஆண்டவரும் ராஜா தான், ஆனா உலகத்துக்கு இல்லை, உலகத்தை தாண்டி நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக அவர் சுமக்க வந்த ராஜாவாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அப்போ இந்த இடத்துல ஒரு சில இடத்துல ஆண்டவருடைய பாதம் என்று சொல்லப்படுகிறது, தலை என்று சொல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். தலைக்கு ஊத்தினாலும் சரி, பாதத்துக்கு ஊத்தினாலும் சரி, இது உடல்ல ஊத்துறதுக்கு தானே. அதனால அது ஒண்ணு நம்ம போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அப்போ தலை மேல ஊத்துனதுனால இயேசு இந்த பெண்ணு யாருன்னு தெரியாதா, இந்த பாவியான ஸ்திரியாச்சே, இதுக்கு நிறைய காசு வருமே, இந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்பா, இது எனக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஏன்னா இது பிற்காலத்துல எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் பிரசங்கிப்படுதோ அந்த பெண்ணை பற்றி பேசுவாங்க. ஏன்னா அந்த பெண் ஊழியத்துல இருக்கிற, பின்பாக லாசருவின் சகோதரியா இருந்தவங்க மரியாள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு மிகப்பெரிய மிஷினரியாக மாறினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்கிறோம். கணக்கிட முடியாத தியாக அன்பு. பெத்தானியாவில் சீமோன் வீட்டில் இருந்த அந்த ஸ்திரீ விலை உயர்ந்த நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அவர் சிரசின் மேலே ஊற்றினாள். விலை மதிமற்ற காணிக்கை அந்த தைலம் ஒருவருடைய 1 வருட சம்பளத்திலிருந்து இணையானது. அவள் தனக்கு மிக சிறந்ததை இயேசுவுக்கு கொடுத்தாள். உலகத்துடைய பார்வை என்ன, முறுமுறுப்பு. சீஷர்கள் என்ன சொல்றாங்கப்பா, இது வீணாய் போச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு என்று பார்த்தார்கள். உலகத்தின் கண்ணோட்டத்துல கடவுளுக்காக செய்யும் தியாகங்கள் பெரும்பாலாகும் வீணானதாகவே தோன்றுகிறது இல்லையா. ஆனால் இயேசு என்ன பண்றாரு, அதை அங்கீகரிக்கிறார். இயேசுவின் அங்கீகாரமாக சீஷர்கள் அவளை கடிந்து கொண்ட போது இயேசு அவளை பாராட்டுகிறார். நற்கிரியை இடத்துல காணப்படுகிறது. நற்கிரியை செய்தால் என்று இயேசு கூறுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து செய்யப்படும் சிறு காரியத்தையும் கடவுள் கனப்படுத்துகிறார். இது என்னுடைய அடக்கத்திற்கு ஆயத்தம். அவள் அறியாமலே இயேசு அடக்கத்திற்கு அவரை ஆயத்தம் செய்தால் நாம் செய்யும் அன்பின் செயல்கள் கடவுளுடைய பெரிய திட்டத்தில் ஒரு பங்காக அமைகிறது. இது அழியாத நினைவு. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற இடமெல்லாம் இவருடைய நினைவாக இது சொல்லப்படும் என்றார். உலகத்தின் கைத்தட்டலை விட கடவுளுடைய அங்கீகாரமே நிலையானது இல்லையா. நம்மிடம் உள்ள மிக சிறந்த காரியத்தை, நேரம், திறமை, பொருள் இயேசு கொடுக்கிறோமா? வேறு செய்யும் நற்கிரியைகளை நாம் வீணடிப்பு என்று விமர்சிக்கிறோமா அல்லது ஊக்குவிக்கிறோமா? உலகத்தின் பாராட்டை விட இயேசுவின் அங்கீகாரத்திற்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அதான் இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவின் மரணத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆயத்தமா இருந்தது என்பதை மார்க் 14:1 நம்ம பார்க்கிறோம். லூக்கா 22:1 பார்க்கிறோம். மத்தேயு 16:21, 17, 22, 23, 20, 17-19 இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் 11:47-53 பார்த்தா லாசருவை உயிரோடு எழுப்பிய பிறகு ஆலோசனை சங்கத்தார் இயேசுவை கொலை செய்ய தீர்மானித்தார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா. சங்கீதம் 2:2 பார்க்கிற இயேசு ஒரு ராஜா. பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் கர்த்தருக்கு விரோதமாயும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாயும் ஏகமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மார்க் 14:3-9 பார்க்கிறோம். இதே போன்ற நிகழ்வு அங்கே இருக்கிறது. யோவான் 12:1-8 இந்த தைலம் பூசிய பெண் மரியா லாசருவின் சகோதரி என்று பெயரிட்டப்பட்டுள்ளது. மேலும் இதை எதிர்த்தவர் யூதாஸ் காரியோத் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. லூக்கா 7:36-50 இது ஒரு பாவியான பெண் இயேசுவின் பாதங்களை தன்னுடைய கண்ணீரினாலே கழுவி தைலம் பூசிய வேறொரு நிகழ்வையும் குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் இந்த அருமையான காரியத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பெண் யாரா இருக்கட்டும், ஒரு ஸ்திரீயா இருக்கட்டும், பாவியான பெண்ணா இருக்கட்டும், லாசருவின் சகோதரி மரியாளா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், அதை பத்தி XYZ நோ ப்ராப்ளம். அவள் என்ன செய்தால் இயேசுவை அவருடைய சிலுவை பாடுகளுக்கு ஆயத்தப்படுத்தினார். அப்போ நாமும் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள், தியாகம் எல்லாம் இயேசுனுடைய இந்த உலக வாழ்க்கையில இப்போ அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் செய்யும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் நம் சாட்சியாய் வாழ்வதற்கும் இன்றைக்கு நம்முடைய தியாகங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி மரியாளுடைய செயல்பாடு காணப்பட்டதோ அது போல நம்முடைய செயல்பாடுகள் காணப்பட வேண்டும். நம்முடைய கனிகள் நிறைந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு. எனவே அப்படிப்பட்ட அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம் உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியும் குளிர்ச்சி நிறைந்த காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். ஆண்டவரே ஆசீர்வதித்தீர். இந்த காலை நேரத்தில் ஜீவனோடு எழுப்பி மரியாளுடைய நல்ல காரியத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவள் செய்த செயல் மற்றவர்களுக்கு அருவருப்பை ஆண்டவரை உண்டாக்கினாலும் இயேசுவுக்கு அது பிரியமா இருந்தது, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது. நாங்கள் கூட
இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் செய்கிற போது உலகம் எங்களை வெறுக்கிறது, பகைக்கிறது, ஏளனம் செய்கிறது, கேலி செய்கிறது. ஆனால் நீர் எங்களை அங்கீகரித்துக் கொள்கிறீர், ஏற்றுக்கொள்கிறீர். நன்றி ஆண்டவர். அதே போல தொடர்ந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ தூயாவின் உதவி செய்யும் ராஜா. ஆண்டவர் நாளில் இந்த ஒரு சந்தி காலத்தில் உடைய வாழ்க்கை உடைய சிலுவைக்கு நேராக காணப்பட நான் ஜெபிக்கின்றோம். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், ஏசியா கான்டினென்ட்டில் இருக்கிற மக்கள், அனைத்து கண்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக அவசர ஜெபமாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஆண்டவர், ஈரான் போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். நான் செய்தியில் சொன்னதை போல ஆண்டவர், அநேக அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், அப்பாவி சிவிலியன்ஸ் கொல்லப்படுகிறார்கள், பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள், மாணவிகள் இறக்குறாங்க ராஜா. கண்ணோக்கி பார், இது உங்களுக்கு பிரியமானது அல்லவே. ஆகவே இதை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கும். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்பட வேண்டும். உலக நாடுகள் காணப்படுகிற போர்கள், பதற்றங்கள் மாற வேண்டும். இயற்கை பேரிடர்கள், பெரிய மழை, பனி, ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்று ஆண்டவருடைய கிருபை தார். நாங்கள் அமைதியும் சமாதானமாய் உங்களுடைய வருகைக்காய் காத்திருந்து வாழ கனி கொடுக்க கிருபை தார். நேரத்தில் இப்படி இந்திய தேசத்திற்காக இப்படி தலைவர்கள், ஆண்டவரே ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, இப்படி தமிழ்நாட்டின் ஆண்டவரே முதல்வர், அமைச்சரவைக்காக, ஆண்டவரே ஆட்சி செய்பவர்களுக்காக, ஆட்சியில் இருந்தவர்களுக்காக, இனி புதிய ஆண்டவர் ஆட்சியாளர்களை வரப்போவர்களுக்காக ஜெபிக்கிற நல்லாட்சியை தர கிருபை தாரும். ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி ஆட்சி செய்பவர்கள் வரட்டும் ராஜா. தொடர்ந்து நேரத்தில் இந்திய சுவிசேஷத்துடன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். ILC பொறுப்பாளர்கள், ஆபர் சங்க சபை சங்க பொறுப்பாளர்கள், ஆண்டவர் ஒவ்வொரு சர்க்கிள் பொறுப்பாளர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். தேவையை சந்தியும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக வேல்மாங்கப்பம் DSP சாருக்காக, பாஸ்கர் சாருக்காக, இப்படி நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய ஆண்டவர் தாமஸ் ஐயாவுக்காக, ஆண்டவரே லூக் பிரேம் சிங்காக, ஷாலினிக்காக, ஆண்டவரே என்னுடைய அன்பு பிள்ளை கார்த்திகா மெர்லின்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்ற சுகத்தை தார். இன்னும் யாரெல்லாம் படுக்கையில் சுகவீனமா இருக்கிறாங்களோ, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்களோ, இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ண சுகத்தை என் தேவன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினாலே சிலுவையின் வழியாய் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மெய்யாகவே உடைய காயங்களால் நீ கழுவப்பட்டீங்க, சுகமானிகள் சொன்ன ஆண்டவர் அவளை சுகப்படுத்தி பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரியும், ஏஞ்சக்காவையும், மான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளையும், சாக்கு சாரின் டீச்சரையும், அடியனையும், அடியின் மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரை குறிப்பாய் மேலங்கனுக்காக ஜெபிக்கிறோம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் போது கிருபை தங்கியிருக்கட்டும். மற்ற எல்லா பிள்ளைகளையும், +12 தேர்வு பிள்ளைகளையும், மற்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அது வெற்றியை தார். குறிப்பாக நாளை தினத்தில் அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சம், திருச்சபையில் நடைபெறுகிற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதியும். மின்னூரில் நடைபெறுகிற ஃபாஸ்டிங் பிரேயரிலும் கிருபை தங்கியிருந்து மிக சிறப்பாய் ஆண்டவர் நடைபெற்று அநேக மக்கள் கலந்து கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாபனப்பள்ளி சபைக்காக ஜெபிக்கிறோம். கட்டுமான பணிகள் நடைபெற வேண்டும். தேவையான பண உதவி, பொருளாதார உதவிகளை தேவனில் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே விசேஷமாக பிறந்த நாட்களை நன்றி செலுத்துகிற என்னுடைய அன்புக்குரிய வித்திலேகம் 10வது வீதியிலே வசித்து வருகிற திருமதி சந்திரா சிவராஜ், முன்னாள் MC, என்னுடைய கண்கடையில் உத்திரம் திருச்சபையின் மாதர் சங்க ஆலோசகர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய பிறந்த நாளை நன்றி செலுத்துகிற போது இந்த கிருபை அம்மாவோடு தங்கியிருக்கட்டும். சிவராஜ் அங்கிளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க. அதே போல என்னுடைய ஆண்டவர் ரெவரண்ட் BGS ராஜ்குமார் ஐயருடைய அன்பு சகோதரி, ஆண்டவரே சகோதரி டாலட் சந்திரநாத் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை பிறந்தநாள் அவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அம்மாவையும் பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வாதம். அதே போல ஆண்டவரே நாளை பிறந்தநாளைக்கு நன்றி செலுத்துகிற பியூலா டேனியல், ஆண்டவரே கண்கடையா லுத்தரன் திருச்சபையுடைய லீதியால் மாதர் சங்க பொருளாளர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே ஆசீர்வதியும், பலப்படுத்தும், குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவையெல்லாம் சந்திய ராஜா. ஆண்டவர் தொடர்ந்து இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். நாளை தினத்திலும் நம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க கிருபை தரவிடமா ஜெபிக்கிறோம். அப்படின்னு எடுத்து பயன்படுத்த இதை கேட்கின்ற ஒவ்வொரு இல்லங்களிலே இறை அமைதி, சமாதானம், சந்தோஷம், ஆண்டவருடைய சிலுவைக்கு நேராக எங்கள் வாழ்க்கையை உருமுகப்படுத்தி கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்துகிறோம். நாள் முழுதும் உடைய பாதுகாப்பு, ஆண்டவர் அரவணைப்பு, பலவீனங்கள், கஷ்டங்கள், மாற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை ஒரு விஷயம் கூட மன்னித்து புது வாழ்வை தாரும். இறை மகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளில் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஸ்தோத்திரம்.